பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளால் நம் தேசத்திற்கு வரும் ஆபத்தை விட பாஜக, RSS போன்ற அமைப்புகள் பின்பற்றும் கொள்கை நிலைப்பாடுகள் தான் நம்முடைய தேசத்திற்கு பெரும் தீங்காக போய் முடியும். அந்த அளவுக்கு மிகவும் ஆபத்தான மக்கள் விரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து மோடி அவர்களின் தலைமையிலான இந்த பாசிச பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது. குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும், அண்மையிலே நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு திருத்த சட்டமாக இருந்தாலும், முத்தலாக் சட்டமாக இருந்தாலும், அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 370 நீக்கமாக இருந்தாலும், இவை அனைத்தும் முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரானதல்ல, அரசமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது. எதனை நாட்டு மக்களுக்கு உணர்த்தும் வகையில் அரசியல் அரங்கில் இது குறித்து விரிவான விவாதம் நடத்தும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை நடத்தியிருக்கிறோம். எதிர்வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்கள் நல்லாதரவோடு மாபெரும் வெற்றியை பெறும். இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகள் தேசிய அளவில் RSS, பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் இந்த நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்க்க வேண்டும், அவர்களின் சதித்திட்டங்களை முறியடிக்க வேண்டும் என்று மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறேன். 12 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களை மீண்டும் மாநிலமாக அறிவிக்க வேண்டும், மத வன்முறை தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் போன்ற 12 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த தீர்மானங்களை விளக்கி அனைத்து மாவட்டங்களிலும் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும். பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களை, ஆங்காங்கே மாவட்ட அளவிலான தலைவர்களை அழைத்து இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.